உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். பொதுவாக நாம் ஒரு நபருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கடனாக கொடுத்து விட்டால் அவரிடமிருந்து அதற்கு பதிலாக ஆண்டி மண்டபத்திரமோ அல்லது ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்லேயோ வந்து எழுதி பெற்றுக்கொள்வது வந்து ஒரு வழக்கம். மேலும் வந்து நாம் கொடுத்த கடனை வந்து திருப்பி கேட்கும் பொழுது கடன் பெற்ற நபர் வந்து அந்த கடனை வந்து திருப்பி தர மறுத்தாலோ அல்லது வந்து காலதாமதம் ஏற்படுத்தினாலோ நாம் காவல் நிலையத்தில் சென்று ஒரு புகார் அளிப்பது வழக்கமாக வைத்திருக்கிறோம். அங்கே வருகிறதான அந்த கடன் பெற்ற நபர் வந்து குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளாக நான் பெற்ற அந்த கடன் தொகையை திருப்பி செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வந்து அங்கே கொடுக்குறாரு. இப்போது அந்த மாதிரி கொடுத்த ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வைத்து நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியுமா, அல்லது வந்து அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை வந்து நீதிமன்றம் ஏற்குமா என்று பார்க்கும் பொழுது மதுரை உயர்நீதிமன்றத்தில் 12/4/2024 செல்வமுத்துக்குமார் வர்சஸ் கிருஷ்ணன் என்ற வழக்கில் வந்து நீதியரசர் என்ன குறிப்பிட்டு இருக்கிறாருன்னா, இந்திய சாட்சி சட்டம் பிரிவு 25 படி காவல் நிலையத்தில் கொடுக்கிறதான ஒப்புதல் வாக்குமூலத்தை சாட்சியமாக ஏற்க முடியாது என்று சொல்லியிருக்கார்.